ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா பிளான்ஸ்லாம் வாங்க ஈஸியாருக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிவிஆர் டோல் தாண்டதுமே லெஃப்ட் சைட்ல வரும். சரிங்களா? நீங்களும் இந்த ஷாப்க்கு வந்து பாருங்க. இங்க வந்து மற்ற ஷாப்ஸோட பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் சீப்பா இருக்கு. அதனால நாங்க இந்த கடையை விசாரிச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாமோதரன், எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? 1 வருஷமா இருக்கிறேன். சரி, உங்களோட பெஸ்ட் வந்து எனக்கு எது எது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையுமே எனக்கு காமிங்க. சரியா? நீங்க பேசுறத பொறுத்துதான் மத்த எல்லா கஸ்டமரும் இங்க வருவாங்க. ஓகே, போய் பாக்க சொல்லுமா. இது என்ன செடி? அடினியம் பேரு. அடினியம். இது என்ன பிரைஸ் வருது? 2200. 2200. இதுல சின்ன சைஸ்லாம் இருக்கா? சின்ன சைஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங்கா? அது 350 ரூபாய். 350 ரூபாய். இது எதுக்காக யூஸ் பண்றது? மொட்டை மாடியில வைப்பாங்கம்மா. மாடியில ஒரு செடி எடுத்தா 350 ரூபாய், 300 ரூபாய். மொத்தமா எடுத்தா 280 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு தருவோமா. சரி, சூப்பர். ஓகே, இது அடினியம் தான். பாருங்க, அந்த பெருசு வந்து 2000 rupees வருது. இந்த மீடியம் சைஸ் வந்து 350. பல்கா எடுத்தீங்கன்னா 200 or 250 தான். இது வந்து 80-100 rupeesல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 80 rupees கூட கொடுக்குறோம். பாருங்க, மாமரம் எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள ஒரு தோட்டத்தையே நடத்தி சின்னதா இருக்கும், பெருசு இருக்கும். ஸ்பைடர் பிளான்ட். ஸ்பைடர் பிளான்ட். இது எதுக்காக வைக்கிறது? அழகுக்காக. சும்மா அழகுக்காக வைக்கிறது. இது இந்த சைஸ் வரை வளருமா? இது எவ்வளவு தரீங்க? இது வந்து ஒரு செடி வந்து பெரிய செடி பார்த்தா 300 ரூபாய். 300 ரூபாய். சின்ன செடி பார்த்தா 150 ரூபாய். அதோட சின்ன செடி 50 ரூபாய், 100 ரூபாய் அப்படி தரும். சரி, இது 150ல இருந்து 50 வரை கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, வாங்க. இந்த செடி வந்து 150 rupees வந்து தந்துட்டு இருக்காங்களா. நம்ம வந்து நிறைய எடுக்கிறது இருந்தா 100 வரை தருவாங்க. இதுவே நீங்க மொத்தமா எடுக்கிறது இருந்தா, இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்டா தரணும், நாங்க எங்களுக்கு பல்கா வந்து செடிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 70-75 rupees வரை கம்மி பண்ணி தருவாங்க. இது என்ன செடி? பிக் எக்ஸோரா. பிக் எக்ஸோரா. இது வந்து இதுவும் அழகுக்காக வளர்க்கறது இல்லையா? இது என்ன பிரைஸ் வருது? செடி 50 ரூபாய். 50 ரூபாய். ஓகே, நிறைய எடுத்தாங்க 20 ரூபாய்க்கு தருவோம். 20 rupeesக்கு தருவாங்க. 50 rupees செடியை 20 rupees வரை கொடுப்பாங்க. பாக்க இது வந்து வீட்டுக்கு அழகுக்காக வளர்க்கறது மாடியில. நெக்ஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்துக்க. இதுவா? எல்லாம் 10 ரூபாய்க்கு தராங்க. இது பாருங்க, இஞ்சி செடி 10 ரூபாய்க்கு தராங்க. இப்ப இஞ்சி விற்கிற விலைக்கு யாருமே இஞ்சி பூண்டே குழம்புல போடுறது கிடையாது. அப்படி போடணும்னா இவர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. பாருங்க, 10 ரூபாய். வேற அக்குலனிமா. ஒன்னு எடுத்தா 50 ரூபாய், மொத்தமா எடுத்தா 25 ரூபாய் தரேன் சொல்லுங்க. இந்த செடி வந்து 50 rupees. மொத்தமா எடுத்தீங்கன்னா 25 rupeesக்கே தருவாங்க. இது நேம் வந்து அக்லோரிமா. சரிங்களா? இது அழகுக்காக வளர்க்கறது இல்லையா? இண்டோர் பிளான்ட். இண்டோர் பிளான்ட் இருக்கும். சொல்றது தான் வந்து வியாபாரம் நடக்கும். சப்போட்டா பாத்துங்க. இது என்ன பிரைஸ் வருது? 150 ரூபாமா. 150 ரூபாய். ஆமாமா, ஒரு செடி எடுத்தா 150 ரூபாய். மொத்தமா எடுத்தா 100 ரூபாய்க்கு தருவோம் ஒரு செடி. மொத்தமா அப்படியே கன்சல்ட் பண்ணி கேட்க போனாக்கா 80 ரூபாய்க்கு தருவோம் ஒரு செடி. ஓகே, 80 rupeesக்கு கொடுக்குறாங்க. 150 செடியை 80 rupeesக்கு கொடுக்குறாங்க. சப்போட்டா பழ செடி. சப்போட்டா லவர்ஸ் எல்லாம் இதை வாங்கிக்கோங்க. இது என்னது? பலாமரம். பலாமரம். இது தேன் பலா. ஒரு செடி இது என்ன பிரைஸ்? 300 ரூபாய். 300 ரூபாய். நீங்க எவ்வளவுக்கு தருவீங்க? 250 ரூபாய் தருவோம். 250 ரூபாய்க்கு தருவீங்க. ஓகே, மொத்தமா எடுக்கணும்னா 200 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். மொத்தமா எடுக்கிறது இருந்தா 200 rupeesக்கே கொடுத்துருவாங்க. பட் இதோட ஆக்சுவல் பிரைஸ் 300. ராம சீதா அப்படின்னா சீதா பழமா? சீதா பழம் மரம். இது என்ன பிரைஸ் தரீங்க? 200 ரூபாய். 200 ரூபாய். இப்ப நான் வாங்கினா எனக்கு எவ்வளவு தருவீங்க? 150 ரூபாய் தரமா. 150 ரூபாய்க்கு தருவீங்க. ஓகே, சூப்பர். மொத்தமா எடுத்துட்டு ஒரு செடி 100 ரூபாய் தரமா. 100 ரூபாய்க்கு. பல்கா எடுத்தீங்கன்னா 100 rupeesக்கு கொடுப்பாங்க. 200 rupees செடிய பாருங்க. இதுதான் சீதாப்பழ மரம். இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கு. என்னை விட ஹைட்டா இருக்கு. பெரிய பெரிய காயா காய்க்குமா? ஓகே, இது என்ன? புத்த பேம்போ. புத்த பேம்போ. இது வந்து எதுக்காக? 250. ஓகே, 250. இது ஓகே. இது என்னால தூக்க முடியாது. பாத்து. ஓகே, இது 250க்கு கொடுக்குறீங்க. எவ்வளவுக்கு தருவீங்க கஸ்டமருக்கு? 200 ரூபாய்க்கு தருவீங்க. பல்கா வாங்கினா எவ்வளவு பிரைஸ் தருவீங்க? அதுக்கு மேல. சரி, காஸ்ட்லி செடி, அதனால வந்து 50 rupees கம்மி பண்ணலாம். இதுக்கு காஸ்ட்லியான செடியே 250 செடியை வந்து 200க்கு கம்மி பண்ணி தராங்க.
அதுக்கு மேல குறைக்க முடியாது. இது வந்து சாதா பேம்போ ட்ரீ. இது எவ்வளவு பிரைஸ் தரீங்க? 150. 150 ரூபா. கம்மி பண்ணி 125 கொடுப்போம் மொத்தமா எடுத்தா. 120 125க்கு பல்கா எடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து நார்மல் பேம்போ. ஓகே. சீட் லெமன். ஓகே. இது எவ்வளவு பிரைஸ்? 50 ரூபாய். 50 ரூபாய். கம்மி பண்ணி எவ்வளவு தருவீங்க? 75 தரணும். 75. இது என்ன செடி? மாதுளை பழம். இது எவ்வளவு பிரைஸ்? 100 ரூபாய். 100 ரூபாய் பிரைஸ். இது அது வந்து மாடியில வைக்கிறது, அழகுக்காக எடுக்கிறது இல்லையா? அழகா இருக்கு. ஓகே. அது 250 செடி. அது இது மாதுளை பழம் 250 கொடுப்பாங்க. மறுபடியும் எதை கேட்டா ஒரு 10 குறைச்சு தான் கொடுப்பேன். ஓகே ஓகே ஓகே. டெரகோட்டா இதோட நேம் வந்து. இது எதுக்காக? சும்மா அழகுக்காக வைக்கிறது. ஓகே. கார்டன்ல பெரிய பெரிய ஆபீஸ்ல எல்லாம் வைப்பாங்க. ஓகே. ஆபீஸ்ல டெரஸ் கார்டனிங் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இத வாங்கிக்கலாம். 100 ரூபாய் அந்த செடி. 100 rupees. விலையே குறைக்க முடியாது. ஓகே. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான். இதுல குறைக்கவே முடியாது. காஸ்ட்லி செடி இது. ஓகே. ஸ்டார் ஃப்ரூட். ஓகே. இது ஸ்டார் ஃப்ரூட்னா என்ன மாதிரி செடி இது? ஒரு 100 ரூபாய். ஓகே. ஓகே. இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? பழுத்ததுல புளிப்பா இருக்குமா? குழம்பு வைக்கலாம். இதோட நேம் என்ன? பைகாஸ் பெஞ்சமினா. ஓகே. இது அழகுக்காக வைக்கிறதா? தோட்டத்துக்காக எல்லாம் இத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு பிரைஸ்? இது 700 ரூபாய். 700 rupeesக்கு தராங்க. பிக்ஸட் தான். 700 rupeesக்கு தராங்க. ஓகே. அப்படி யாரும் 15 கேக்குற செடி இன்னும் கம்மி பண்ணுவாங்க. ஓகே. 700ல இருந்து நீங்க பேசுனீங்கன்னா இன்னமும் கம்மி பண்ணி தருவாங்களாம். ஓகே. இது என்ன? பைஜாஸ் நூடா. ஓகே. இதுவும் அழகுக்காக வைக்கிறது இல்லையா? அழகுக்காக வைக்கிறது. ஓகே. இது என்ன பிரைஸ் தரீங்க? 900 ரூபாய். இது 900 rupees. பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. ஒரு 50 rupees கம்மி பண்ணி தருவாங்க. என்ன? ராபிட்ஸ். இதுவும் அழகுக்காக வைக்கிறது இல்லையா? ஓகே. இதோட பிரைஸ் என்ன வருது? ஆபீஸ்ல எல்லாம் அழகுக்காக இத வந்து வாங்கி வைப்பாங்க. பெரிய ஆபீஸ். ஒரு செடி 2000 rupees. 2000 rupees. ஓகே. அப்படி ஒரு 5 செடி 10 செடி கேட்டாக்கா ஒரு 100 ரூபாய் குறைச்சு தருவாங்க. 100 rupees கம்மி பண்ணி தருவாங்க. ஒரு 5 10 எடுத்தீங்கன்னா, அதுக்கும் மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி தருவாங்க. ஓகே. இது வந்து ராபிட்ஸ் பெருசு. ராபிட் சின்னது இருக்கு, ஸ்மால் இருக்கு. ஓகே. ஸ்மால் என்ன பிரைஸ்க்கு தரீங்க? அது 800 ரூபாய். 800. ஆமா. ஓகே. 800 ல 700 க்கு தந்துருவோம். ஓகே. 800ன்றது 700 க்கு கொடுப்பாங்க. இது என்ன செடி? ஸ்மால் ராபிட்ஸ். இதுதான் எவ்வளவுக்கு தரேன்னு சொன்னீங்க? 800 க்கு தருவாங்க. இன்னும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. இது 700 க்கு தருவாங்க. இது என்ன செடி பாருங்க? குரோட்டன்ஸ். ஓகே. இது அழகுக்காக. இங்க இதே மாதிரி அங்க பெருசு இருந்தது இல்லையா? ஓகே. இது என்ன பிரைஸ்? 100 ரூபாய். 100 ரூபாய். இது அழகுக்காக வளர்க்கறது. 100 rupees. 100 ரூபாய் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இது. ஓகே. இது அது குப்பாமேனி. ஓகே. சிம்போனியா. இதுதான் சிம்போனியா. ஓகே. இது என்ன பிரைஸ்? சிம்போனியா ரெட். இதுல கலர்ஸ் இருக்கா? ஆமா. ஒயிட் இருக்குது, yellow இருக்குது, எல்லாம் இருக்கு. ஒயிட் இருக்கு, yellow இருக்கு. இது ரெட் கலர் தான் இங்க அவைலபிள். இது வந்து எவ்வளவு? 100 rupees. 100 rupees இது வந்து. ஓகே. இது என்னது? ஸ்பைடர் பிளான்ட். இது எவ்வளவு பிரைஸ்? தொட்டியோட 150 ரூபாய். தொட்டியோடவே 150 தான் இங்க. சரிங்களா? நிறைய வாங்குனீங்கன்னா இன்னமும் கம்மி பண்ணி 100 rupeesக்கு தருவாங்க. தொட்டியோடவே 100 rupeesக்கு தராங்க. கண்டிப்பா வாங்குங்க. இது பாருங்க. இது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. லவ்வர்ஸ்க்காகவே ஸ்பெஷல் தொட்டி இது. பாத்துக்கங்க. எவ்வளவு இது? தொட்டிக்காக தான் விலைன்னு சொல்லுங்க. 300 ரூபாய். இது 300 rupees. ஏன்னா லவ்வர்ஸ்க்காகன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. காஸ்ட்லியா தான் கொடுக்கணும். பாத்துக்கங்க. 300 rupees. இந்தாங்க. தக்காளி. அக்கோலிஃபா இது பேர் வந்து. இது எதுக்காக? இது லவ்வர்ஸ்க்காக தான் இது. ஓகே. இது எவ்வளவு பிரைஸ்? அது 100 ரூபாய். அது 100 rupees. பாருங்க. லவ்வர்ஸ்க்காகவே ஹார்ட் இன் ஷேப்ல வடிவமைக்கப்பட்டது. இது கண்டிப்பா வாங்கி கொடுங்க. இது இதுவும் அதேதான். இது கொஞ்சம் தொட்டி வேற மாதிரி இருக்கு. ஓகே. இது 50 rupees தான். இவ்வளவு பெரிய தொட்டியே 80 rupeesக்கு தான் கொடுக்குறாங்க. 80 rupees மட்டும் தான் இது. பாருங்க. இது என்ன சைஸ்? இது பாருங்க. 65 rupees. பெரிய சைஸ் 65 rupees தராங்க. பாருங்க. இதை விட இது வந்து பெருசு. இது வந்து 240 rupees.
நீங்க செடிஸ் எல்லாம் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க. 200K தருவாங்க. ஓகே, இதுவும் அதே தானா? அதை விட இது வந்து 170, அதை விட 1 இன்ச் சின்னது, அதனால அது வந்து 170. இது அதோட சேம் கலர் 150 ருபீஸ். இது பாருங்க, இதெல்லாம் 20 ருபீஸ், 35 ருபீஸ் சொன்னாங்க. பாருங்க பிளேட்ஸ் அழகா இருக்கு. இது எவ்வளவு வருது? இது பாருங்க 300 ருபீஸ். அழகா இருக்கு பாருங்க. வீட்டுல ஹோம் கார்டனிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில பால்கனில எல்லாம் வைக்கிறதுக்காக 300 ருபீஸ். இன்னும் நீங்க செடிஸ் எல்லாம் வாங்கும்போது கம்மி பண்ணி தருவாங்க. அதை விட ஸ்மால் சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 150 ருபீஸ். இதுல நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கோகோ பிட்லாம் இருக்கு இங்க. இந்த பாருங்க, இது எவ்வளோ? இது வந்து 300 ருபீஸ். அதே சைஸ் தான் இதுவும். அது கீழே டாட்ஸ் இருந்தது, இது டாட்ஸ் இல்லாம இருக்கிறது 300 ருபீஸ். இது நல்லா ஸ்ட்ராங்கா வெயிட்டா இருக்கு, கண்டிப்பா வாங்குங்க. இது என்ன செடி? ஹிப்போரியா. இது நேம் வந்து. இது எதுக்காக வளர்க்கறது? வேலி. கிராமத்துல எல்லாம் வேலி போடுறதுக்கு வந்து இதை வந்து வளர்த்துருப்பாங்க. பெரிய பெரிய ஆபீஸ்ல கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க வாழை இலை செடி இருக்கு, மணி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து என்ன ரோஸ் தானே சம்திங் சொல்லுவாங்க, ஒரு வகையான செடி. இது வெத்தலை கொடி இருக்கு பாருங்க. அப்புறம் அங்க வந்து பப்பாயா செடிஸ் இருக்கு. பப்பாயா அந்த சைட்ல வந்து பப்பாயாஸ் வந்து நிறைய இருக்கு. லில்லி செடி எல்லாம் வச்சிருக்காங்க அழகா. எவ்வளவு இது பிரைஸ்? ஒரு செடி 300 ரூபாய். ஒரு செடி வந்து 300 ருபீஸ். 250க்கு தருவாங்க. அழகா இருக்கு பாருங்க. இது உள்ள வச்சிருக்காங்க, உள்ள சூப்பரா. உள்ள ஃபிஷ் எல்லாம் வந்து இருக்கு. கேட்டதுமே எடுத்து பாட்ல போட்டு வச்சு கொடுப்பாங்களாம். அழகா இருக்கு பாருங்க. அதோ இங்க பாருங்க, சிவப்பு கலர் இளநீர் வந்து இந்த மரத்துல வந்து காய்க்குமா. ஓகேவா? இது அதோட மீடியம் சைஸ் இருக்கு. சின்ன சைஸ் வந்து தேங்காவோடவே காட்டுறாங்க, அடியில பிடுங்கி சாப்பிடுற மாதிரி. பாத்துக்கோங்க. இதோட பிரைஸ் என்ன? ஸ்மால் 150, இது 150. இந்த சைஸ் இது 250. இந்த பெரிய சைஸ் எவ்வளோ? 500. 250, 150க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மரத்தையே. மல்லி செடியெல்லாம் வச்சிருக்காங்க, குண்டு மல்லி. இங்க பாருங்க அழகா பூத்து இருக்கு. அடுக்கு மல்லி, குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இத அழகா இருக்கு. இது என்ன செடி? ப்ளூமேரி. இது நேம் வந்து. இது என்ன பிரைஸ்? செடிக்கு தகுந்த மாதிரி விலை. செடிக்கு தகுந்த மாதிரி விலை. பாருங்க நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்கு பாருங்க. மேல வந்து பூவெல்லாம் காய்ச்சிருக்கு, அழகா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே வந்து ப்ளூமேரி தான். ஓகே, இது வரைக்கும் அழகா அண்ணனை எக்ஸ்பிளைன் பண்றாராம், கேட்டுக்கோங்க. என்ன செடி இது? இந்த செடி பேர் வந்து நைட் குயின். நைட் குயின், தமிழ்ல சொல்ல போனா இரவு ராணி. இரவு ராணி. அப்ப இந்த செடி வீட்டுல இருந்தா தெய்வீக கடாட்சம் இருக்கும். தெய்வீக கடாட்சம் இந்த செடியை வச்சீங்கன்னா இருக்கும். கண்டிப்பா வந்துருங்க, உடனே வந்து எல்லாரும் வாங்கிக்கோங்க. செடி 20 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. ஓகே, 20 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்களா. கண்டிப்பா இதை வாங்குங்க. இந்த செடி பேரு இரவு ராணி. இரவு ராணி, நைட் குயின். நைட் குயின் இவங்க. இந்த குயினை நீங்க கண்டிப்பா தூக்கி ஆகணும். ஓகே, இங்க பாருங்க. இது என்ன நேம்? இது வந்து வெள்ளை எருக்கன். பாத்து இது வந்து நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம். பாருங்க வெள்ளை எருக்கன் அழகா இருக்கு பாருங்க. 20 ருபீஸ் தான் வெள்ளை எருக்கன். இது என்ன செடி? அது வந்து தங்க அரளி. தங்க அரளி. இது வந்து பாருங்க, இந்த தங்க அரளி பூவை வந்து பாருங்க அழகா இருக்கு பாருங்க. இங்க தங்க அரளி இருக்கு. அப்புறம் வந்து செம்பருத்தி இருக்கு. அந்த சைட்ல செம்பருத்தி வச்சிருக்காங்க. திரும்பவுமே இந்த சைடு வந்து மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு மல்லி வந்து அங்க வச்சிருந்தது போலவே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. நித்தி மல்லி அங்க இருக்கு. ஓகே, வந்து நம்ம அந்த சைடு பார்த்திருப்போம். அது வந்து சின்ன சைஸ், மீடியம் சைஸ் தான் பார்த்தோம். இங்க வந்து மரம் அளவுக்கே வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து பெரிய தோட்டமோ ஸ்பேஸோ வச்சிருந்தாலோ இல்ல ஆபீஸ்க்கு வந்து வாங்கணும்னாலோ கண்டிப்பா இந்த செடியை வாங்குங்க. பிகாஸ் அது வளர இவ்வளோ ஸ்பேஸ் வேணும். நல்லா இது வளர்ந்தாலே டோட்டலா வந்து வெயிலே வந்து மறைச்சிக்கும். இது அழகா இருக்கு. இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோ 2 கலர் சேர்ந்த வந்து பூஸ் வந்து இதுல வளரும். அழகா இருக்கு பாருங்க. எல்லா செடியும் அழகா வந்து பார்த்தோம். அது எல்லாத்தையும் அழகா பாக்குறதுக்கு காரணமே அண்ணன் தான். அழகா ஒரு பேரையும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வந்து ரொம்ப தேங்க்ஸ். அழகா வந்து அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு. நீங்களும் வந்து கண்டிப்பா இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க.